மிகச்சிறந்த முறையில் திருக்குறளை புகழ் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கரூர் நகரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த திருக்குறள் பேரவையுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதை அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து ஒரு தந்தையை போல அனைவரையும் அரவணைத்து சென்று இந்த குடியரசு தினத்தில் லீவ் நாள்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தக்கூடிய அண்ணன் மேலை பழனியப்பன் அவர்களுக்கு ஒரு பலத்த தகவலை செலுத்துமாறு மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இனிய வணக்கங்களையும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த படைப்பாளிகளுக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இவர் சார்ந்து இருக்கக்கூடிய கரூர் மெஜஸ்டிக் டைம் சங்கமும் இந்த திருக்குறள் பேரவையும் இணைந்த காலையில் குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து
போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய கரூர் நகரத்து திருக்குறள் நண்பர்களே பேரவைக்கு பணிவான வாழ்க்கை. 39 ஆண்டுகளுக்கு முன்னால் மேலை சூழலில் பிறந்து கரூரில் மருந்து வாணிபம் செய்ய வந்த ஒரு மனிதனுக்கு ஏன் இப்படி இந்த ஒரு எண்ணம் தோன்றியது என்று தெரியும். அது அந்த மண்ணின் மகிமை முழுவதும். பண்டிதமணியார் தமிழகத்தில் தமிழ் சங்கங்கள் உருவாகிற காலகட்டத்தில் செட்டிநாட்டில் இப்படி ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக பண்டிதமணியாரும் மாப்பிள்ளை சங்கத்தை சார்ந்தவர்களும் அங்கு ஒரு சன்மார்க்க சபையை வைத்து உருவாக்கி அதிலிருந்து வளர்ந்தவர்கள் தான் வாசுவ மாணிக்கனார் போன்றவர். வள்ளுவத்திற்கென்று தனி வாழ்க்கை முறை உருவாக்கிய வாசுவ மாணிக்கனார் போன்றவர்களும் தவத்திற்கு குன்றக்குடியடிகளார் போன்றவர்களின் ஆற்றிய உரைகளையும் இணைந்து கேட்ட அந்த உள்ளம்தான் இந்த இளைஞரை இந்த வயதிலும் தொண்டை பெரிதாக மறைத்து தொண்டு செய்கிறவர் தொண்டையை கவனிக்காமல் விட்டதன் விளைவையும் கருதாமல் இணைந்து செய்கிற இந்த பணியை பார்க்கிற பொழுது திருக்குறள் பணி செய்பவர்களுக்கு முதுகு வரும், பண்பு வரும், பரிவு வரும். அடுத்தவர்களின் மீது விமானத்தில் பயணம் செய்து சைவ நெறியையும் திருக்குறள் நெறியையும் பரப்பியவர் குன்றக்குடியடிகளார் தான். பெரிய ஊர்திகளோடும் வருவார் என்று திருஞான சம்பந்த பெருமான் அடியெடுத்து கொடுத்ததினாலே போக வேண்டும் என்று அனுப்புகிறார்கள். ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி அருணாசல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இதுதான் குன்றக்குடி மடத்தில் அவர்களுக்குரிய தீட்சாநாமம். இவ்வளவு பெரிய பெயரை குன்றக்குடி அடிகளார் என்று தமிழகத்திற்கு வழங்கிய பெருமை மதுரையிலிருந்து வெளிவந்த தமிழ்நாடு என்கிற நகரத்தங்கத்தை அந்த பத்திரிகை தான் குன்றக்குடி அடிகளார் என்று பேசி. குன்றக்குடி அடிகளார் பட்டத்திற்கு வந்த காலத்தில் அங்கு இருக்கிற வசதிகளை நீங்கள் நினைத்து பார்த்தால் ஒரு ராஜ மரியாதையோடு வாழ்கிற ஒரு மகா சன்னிதானமாக வருகிறது. எங்கு போனாலும் பல்லக்கில் பவனிகள். தமிழ்நாடு முழுவதும் திருமணத்தின் சொத்துக்கள் இருக்கின்றன. இவளையெல்லாம் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வருகிறவர்களுக்கு பாத காணிக்கை ஏற்றுக்கொண்டாலே பல கோடி ரூபாய் தருகிற வருமானத்திற்குரிய ஒரு பெரும் பணியில் இருந்து கொண்டு அடிகள் பெருமான் அருளாட்சி செய்ய விரும்பவில்லை. கடைக்கோடி மனிதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று துணிந்ததுதான் அடிகள் வரலாற்றின் அற்புதமான வழக்கமாக. பெருமக்களே, என்று எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் தத்தளித்தார்கள். கடவுள் இவர்களை காப்பாற்றுகிற நிலையில் போய் கடவுளை எப்படி காப்பாற்றுவது என்று ஆன்மீகவாதிகள் பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேதான் எல்லோருடைய கவனமும் குன்றக்குடியின் பால் செல்கிறது. குன்றக்குடியில் இருக்கிற அடிகளார் தான் முதலாக பொது வெளியில் வந்து சமய நெறியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை அந்த காலத்தில் அடிகளார் மட்டும்தான் இருக்கும். தினமணியில பெரிய பெரிய செய்திகளாக வந்தது குன்றக்குடி அடிகளார் பேச்சு, குன்றக்குடி அடிகளார் பேச்சு. எனவே எல்லா ஆன்மீக பெரியவர்களும் குன்றக்குடியில் கூடி ஒன்று சேர்கிறார்கள். அப்பொழுதுதான் அருள்நெறி திருக்கூட்டம் என்கிற அமைப்பு உருவாகும். ராஜாஜி கூட்டி வந்து அழைத்து பேச வைக்கிறார்கள். ஒரு புறத்தில் பெரியார் பேசினால் பெருங்கூட்டம் நிகழ்கிறது, இன்னொரு புறத்தில் அடிகளார் பேசினால் பெருங்கூட்டம் நிகழ்கிறது. பெரியார் கூட்டத்து தொண்டர்கள் அடிகளார் கூட்டத்திலிருந்து விமர்சனம் செய்கிறார்கள், கல்லறிப்படுகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தந்தை பெரியாருக்கும் கல்லறி விழுகிறது. தந்தை பெரியாரின் கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிற அடிகளாருக்கும் கல்லறி விழுகிறது. இரண்டு பெருங்கூட்டம் ஒன்றாக இணைகிறது. ஒரு புள்ளி நான் சொல்ல வேண்டும். பக்கத்திலே திருவாசக மாநாடு நடத்துவதற்கு காரணம் இருக்கிறது. நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. திருவாசகத்தை ஓதுகிறவர்களுக்கு பலரின் அந்த வரலாறு வெளிப்படாது. மாணிக்க வாசக பெருமான் அற்புதமான திருக்கோவில் எழுப்பியிருக்கிற கோவில் ஆவுடையார் கோவில், திருப்பெருந்துறை என்கிற கோவில். அந்த ஊருக்கு தினந்தோறும் சென்று அடிகளார் வழிபாடு செய்ய போறார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் அடிகளாருக்கு ஆழ்த்த ஈடுபாடு உண்டு. அப்படி போகிற போது கோவிலின் வாசலில் கருப்பு கொடி ஏற்றப்படுகிறது. இவர் திராவிட இயக்கத்திற்கு மாறாக ஆன்மீகத்தில் பேசுகிறார் அடிகளார். அந்த கொடியை எதுக்காக ஏற்றினார்? அப்ப பார்த்தா ஒரு ட்ரெய்லர் கடை அவரோட விடிய உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறார். கடவுள் உண்டா இல்லையா, பெரியார் இயக்கம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அடிகளார் பதில் சொன்னவங்க மறுநாள் கொடியாரு மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஊரில் திருவாசக மாநாடு நடக்கிறது. திருவாசக மாநாட்டிற்கு கந்தரடிக்குடி சா கணேசன் அவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஈரோட்டில் இருக்கிற மீனாட்சி சுந்தரம், அந்த தமிழில் இருக்கக்கூடிய இயக்க தொண்டர்கள் எல்லாம் வராங்க. இந்த ஒரு பக்கத்துல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி சுமந்து கொண்டு பெரியார் இயக்க தொண்டர்கள் வருகிறார்கள்.
இவங்க ஊர்வலம் ஒரு பக்கம், நம்ம திருக்குறள் ஊர்வலம், இந்த மாதிரி இப்படி ஒரு ஊர்வலம், ரெண்டும் எதிரெதிராக வருகிற போது வம்பு வருமோ என்று பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். கூட்டத்தை தொடர்கிறது, கூட்டத்தில் இருப்பவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற போது எல்லாம் பயப்படுகிறார்கள். குன்றக்குடி அடிகளார் மேடைக்கு வந்து சொன்னார், ஒன்றும் பயப்படாது, நாம் நம்முடைய அடையாளத்தினுடைய சின்னங்களை சுமந்து கொண்டு திருவாசகத்தை பாடி வந்தோம், கடவுளை போற்றி வந்தோம். அவர்கள் கொள்கைப்படி கருப்பு கொடி ஏந்தி வந்து அவர்கள் முழக்கத்தை எடுக்கிறார்கள். அவர்கள் மரபிலிருந்து நமக்கு கொடுக்கிற வரவேற்பாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. இது கேள்விக்கு என்ன இருக்கிறது என்று சொல்றவங்க அமைதியாக மாறிவிடுகிறார்கள். கேள்விக்கு பதில் வருகிறது. ஆன்மீக அன்பர்களை கேட்கிறோம் என்று பெரியார் 10 கேள்விகளை ஆன்மீக அன்பர்களுக்கு கேட்டு கொடுக்கிறார். 10 கேள்விகளுக்கும் எந்த மனாதிபதிகளும் பதில் தரவில்லை. கவனத்தில் குற்றக்குடி அடிகளார் தலைமையில் அமைந்த திருநெல்வேலி கூட்டம் தான் 10 கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்து நாங்களும் கேட்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். பத்திரிகைகளில், செய்திகளில், கருத்து தளங்களில் தான் மோத நிகழ்ந்ததை ஒழிய தவறான கைகலப்பு நிகழாத ஒரு பண்பாட்டு தொழிலை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் எனக்கான நேரம் நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த காலகட்டத்திலே தான் ஒரு புறத்தில் பெரிய வரலாறு, செங்கொடியில் இருக்கக்கூடிய தோழர்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாமலேயே கோயிலில் போய் ரகசியமாக அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிற பக்தர்கள், இப்படி முக்கூட்டு இயக்கத்தில் தமிழ்நாடு தடுமாறிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் தந்தை பெரியாரும் அடிகளாரை சந்திப்பதற்கு ஏற்பாடு நடக்கிறது. இதற்கு பின்புலம் கூட மலேசியாவில் தான் ஒரு காரணம். தந்தை பெரியார் தாடி வைத்ததற்கு இதுதான் பின்புலம். மலேசியாவில் பேசுவதற்கு அடிகளார் போய்விட்டார். பிரம்மாண்டமான கூட்டம், எல்லா ஏற்பாடும் நடக்கிறது. அந்த சமயத்தில் பெரியாரும் அங்கு போகிறார். ஊரில் இறங்கி போனால் கலவரம் வரும் என்பதற்காக அவர் கப்பலே உட்கார வச்சிருக்கார். அடிகளார் ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவர் கப்பலுடைய இறங்கும் கண்டிப்பு. அது வரைக்கும் சிவப்படாத தாடியோடு வந்ததுனால அன்னைக்கு வச்ச தாடி பெரியார் அடையாளமா மாறி போனதுக்கு ஒரு குறியீடு இது சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நாள்ல பிறந்து ஒரு கருத்தை மாறுபட பேசுகிற ஒரு இடத்தில் பகைமை பாராட்டுவதற்கு மனம் விட்டு பேசினா என்னன்னு ஒரு கூட்டம் நடக்கும். அது ஈரோட்டில் நடக்குது. சென்னியப்ப முதலியார் மாடி, இந்த மாதிரியான ஒரு மாடி, பயணிப்பட்ட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி குண்டப்படி சாமி மேடையில் இருக்கிறாங்க. இளம் வயது தோற்றம். தந்தை பெருமாள் தடுமாறுகிற தள்ளாத வயதோட வர்றாரு. சாமி மேல கீழே, இல்ல சன்னிதானத்தை நாம தான் போய் மேல பார்க்கணும் என்று தந்தை பெரியார் தட்டு தடுமாறி படியில் ஏறி வருகிறார். வந்த உடனே அடிகளை எதிர்த்து, ஐயா வணக்கம், சன்னிதானம் எதிர்க்கப்படாது, உட்காருங்க. உட்கார்ந்து நேர வந்த உடனே நல விசாரிச்சு, ஐயா இப்படி உட்காருங்கன்னு சமமா இருக்கக்கூடிய பெரிய சோபா மாதிரி இருக்கு, சன்னிதானத்தோட சமமா உட்காரக்கூடாது, எனக்கு மரபு தெரியும் தெரியும். சரி, ஏதாவது ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா, உடம்ப பார்த்துக்கீங்க எல்லாம் பேசிட்டாங்க. சுத்தி வளைச்சு பேச்சு விஷயத்துக்கு வந்துச்சு. கடவுள் உண்டா இல்லையா, இதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ கடைசியாக இந்த நெடுநேரம் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஐயா, சன்னிதானம் கோபிச்சுக்கூடாது, கடவுள் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது, கருப்பா சிவப்பா வெள்ளையா இருக்காரான்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. இந்த கடவுள் பேரால இத்தனை கோளாறுகள் நடக்குது, இதை பார்த்துட்டு உங்க கடவுள் ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு, இதுக்கான பதில் சொல்லுங்க. அடிகள் பெருமாள் எழுதுகிறார், இந்த வரலாற்றை மண்ணு மனிதர்கள் என்ற ஆனந்த விட தொடரில் எழுதுகிறார். நாம் என்ன பதில் சொல்வது? கணியன் பூங்குன்றன் காலத்திலிருந்து கண்ணதாசன் காலம் வரைக்கும் எத்தனையோ அருளாளர்கள் இந்த மண்ணில் தோன்றி இருக்கிறார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை ஏற்றோம் என்று பேசிய இப்பரடிகள் இயக்கம் நடத்தியது. வள்ளல் பெருமான் தோன்றினார். இத்தனை பேரும் தோன்றி ஒரு மாற்றம் கொண்டு வர முடியாத நிலைகளுக்கு சம்பிரதாயங்கள் தான் இந்த சமயத்தின் பெயரால் துன்பம் தருகின்றன ஒழிய இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்ப நம்ம என்ன செய்கிறது? சம்பிரதாயங்களை மாற்றுவது, பழைய நடைமுறையை கொண்டு வருவது. எல்லோரும் வழிபாடு செய்யலாம், இறைவனின் முன்னால் எல்லோரும் சமம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை ஏன் நிறுவக்கூடாது என்று 2 பேர் கேட்கிறார். அப்ப பெரியார் கேட்கிறார், அதுக்கு சம்பிரதாயங்கள் இடம் கொடுக்குமான்னு கேட்கிறார். அடிகள் பெருமான் சொல்றார், சம்பிரதாயங்கள் நாம உருவாக்குறதானே, நாம் முயற்சி செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இருவரும் இணைந்து முயற்சி செய்வோம் என்று இருவரும் எழுந்து விடுகிறார்கள். மீண்டும் சன்னிதானம் என்கிறார். சன்னிதானம் என்கிறார். எனக்கு திருமணத்தின் மரபுகள் எனக்கு நன்றாக தெரியும். ஞானியாரடிகளின் பல்லக்கை தோளில் சுமந்தவன் நான் என்று தந்தை பெரியார் சொன்னார். அவர் சமய நெறிகளை தெரியாமல் பேசியவர் அல்ல.
அது பலரிடத்திலும் பலவிதமான முரண்பாடான கருத்துக்கள், இன்னைக்கு பொய்யான செய்திகள், வரலாறாக நிலை நிறுவப்பட்ட காலத்தில் இந்த உண்மை செய்தி சொல்கிறேன். தந்தை பெரியார் குடியரசு என்கிற பத்திரிகையை தொடங்குகிற போது அதனை வெளியிட வேண்டும் என்று விரும்பி அழைத்தவர் ஞானியார் சுவாமி. உங்களுடைய அடிகளாருக்கு முன்னோடியாக இருந்து பேசியவர். அந்த மரபுகள் தெரியும் என்று பேசிய அடிகளார் தந்தை பெரியார் ஒரே மேடையில் திருச்சியில் சந்திக்கிறார்கள். காலம் மாறுகிறது, கருத்து மாறுகிறது. இருவரும் கருத்தளவில் வேறுபட்டிருந்தாலும் கூட ஒன்றாக இணங்கி பதில் செய்த தொண்டுதான் தமிழ்நாட்டில் ஆத்திகமும் நாத்திகமும் ஆன்மீகமாக மாறியது என்பதை இந்த வரலாறு எழுதி காட்டியிருக்கிறது. இது ஒன்று. இது போல இன்னொரு பரிமாணம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நாட்டிற்கு உதாசீனப்படுத்துவது இருக்கிறது. முன்னால் சொன்ன பாவங்களை விட பெரிய பாவம். இது மூத்தவர்கள். இந்த மூத்தவர்கள் நமக்கு யாரும் தெரியாது. இந்த உலகத்திற்கு நம்மை உயிரோடு உடலோடு ஈர்த்து தந்த பெற்றோர்களுக்கு நன்றி பாராட்டாமல் அந்த நன்றி கொள்கிற கொடுமை இருக்கிறது. இது மாபெரும் பாவம்.